பெண் 10 வெள்ளி காசு வச்சிருக்கிறா. அந்த வெள்ளி காசுல ஒன்ன தொலைக்கிறா. தொலைச்சிட்டு என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் வெள்ளி காசை பத்தி பேசுறாரு அப்படின்னா, திருமணம் பண்ணும் பொழுது அந்த மாப்பிள்ளை ஒரு 10 வெள்ளி காசு இந்த பெண்ணிட்ட கொடுத்துட்டு போவாரு. திருமணம் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்க அப்படின்னா வெள்ளி காசை கொடுத்துட்டு நான் எப்ப வேணா திரும்ப வருவேன். 6 மாசம் கழிச்சு வரலாம், 1 வருஷம் கழிச்சு வரலாம். நான் 1 வருஷம் கழிச்சு வரும் பொழுது அந்த வெள்ளி காசை கேட்பேன். கரெக்டா 10 நீ அந்த கொடுத்தனா திருமணத்துக்கு ஓகே. இல்ல அப்படின்னா இந்த வெள்ளி காசவே உன்னால பாதுகாக்க முடியல அப்படின்ன போது நீ இந்த குடும்பத்தை எப்படி நடத்த போற, அதனால ரிஜெக்ட் பண்ணிடுவேன். இதுதான் அவங்க கலாச்சாரம். அதனால திருமணம் ஆகுதுனாலே 10 வெள்ளி காசை வந்து பெண்ணிட்ட கொடுத்து வச்சுருவாங்க. அந்த பெண் வந்து அதை பத்திரமா வச்சுக்கணும். அந்த திருமணம் ஆகக்கூடிய இந்த பெண் அந்த வெள்ளி காசுடைய மதிப்பு என்னன்னு அந்த பெண்ணுக்கு தான் தெரியும். ஒரு வெள்ளி காசு தொலைஞ்சா கூட வாழ்க்கையை தொலைஞ்சிடும். அதுதான் இங்க சொல்றாரு. இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ பாவிகள் இருக்கிறாங்க. அந்த பாவிகள்ல ஒருத்தன் தொலைஞ்சா கூட அவனுடைய மதிப்பு என்னன்னு எனக்கு தெரியும். அதனால ஒருத்தனையும் நான் தொலைக்க விரும்பவில்லை. இயேசு சொல்றாருல, பிதாவே நீ எனக்கு கொடுத்த எல்லோரையும் நான் பத்திரமா பாதுகாத்துக்கிட்டேன், ஒருத்தனை நான் இழந்து போலன்னு சொல்றாரு. வெள்ளி காசு ஒரு பாவியினுடைய மதிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்க அப்படின்றாரு.